வணக்கம் நண்பர்களே, அனைவருக்கும் இனி காலை வணக்கம். நேற்று வெள்ளிக்கிழமை ஃபாஸ்டிங் டே. நேற்று லஞ்ச் வீடியோ போட்டிருந்தேன். எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரியல. ஓகே, அந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி வந்து சனிக்கிழமை, ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. கொஞ்சம் வெளியில் போகிற வேலை இருக்கிறதுனால தயிர் ஸ்மூத்தி. ஓகே, தயிர் வந்து நிறைய போட்டால் நல்லா ப்ரோபயோட்டிக். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வாழைப்பழம் போடுறோம். வாழைப்பழத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்துருக்கலாம், கட் பண்ணால் முட்டாச்சு. அதனால் சின்னதாக கையிலேயே அப்படி நசுக்கி போட்டுறேன். யூஸ்வலாக நசுக்கி வச்சுருப்போம், கட் பண்ணி வச்சுருப்போம். கத்தியில் கட் பண்ணால் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஓகே, பரவாயில்ல. அடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா சப்போட்டா பழம், ஒரு பழம் இருக்குது. அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுறேன். ஓகே, இன்னும் இதில் பார்த்திங்க அப்படின்னா என்ன வச்சுருக்கேன்னா, கொஞ்சம் நிலக்கடலை, கொஞ்சம் முந்திரி, கொஞ்சம் பாதாம், ஒரு 2 பேரிச்சம்பழம் வச்சுருக்கேன். ஸோ இதையும் மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணி போகிறோம். இது நிறைய பேர் டெசர்ட்னு நினச்சிக்காதீங்க. இதுதான் சாப்பாடே. காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டே தான். இது வந்து நிறைய வைட்டமின்ஸ் மினரல்ஸ் இருக்குது. தயிர் ப்ரோபயோட்டிக்கு. தயிர் உங்களுக்கு வந்து ரொம்ப நேரம் பசியை வந்து தூண்டாது, பசி வந்து அடக்கி வச்சுருக்கோம். ஸோ இந்த மாதிரி சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு பசி இருக்காது. நடுவில் மிட்டேயில் ஸ்நாக்ஸ் எதுவும் சாப்பிட வேண்டிய தேவை இருக்காது. ஸோ இந்த மாதிரி உணவு சாப்பிட்றதுக்கு வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் ட்ரை பண்ணுங்கள். ஓகே.